வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. हम पूरी दुनिया में संत तिरुवल्लुवर कल्चरल सेंटर्स का निर्माण करेंगे। दुनिया की सबसे पुरानी भाषा तमिल, ये इस देश का गौरव है, हमारा गौरव है। तमिल भाषा की वैश्विक प्रतिष्ठा बढ़ाने के लिए भाजपा हर प्रकार के नए उपक्रम शुरू करेगी, प्रयास करेगी। हमारे देश में टूरिज्म का जो पोटेंशियल है उसे भी अनलॉक किया जाना बाकी है। भाजपा द्वारा विश्व प्रवासी ग्लोबल टूरिस्ट को பல்வேறு அறிவிப்புகளுடன் இன்று பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை வெளியானது. அதில் திருவள்ளுவர் தமிழ் குறித்து முக்கிய வாக்குறுதியை பாரதிய ஜனதா வெளியிட்டது. வாக்குறுதிகள் குறித்து பிரதமர் மோடி பேசினார். அப்போது உலக புகழ்பெற்ற திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் நிறுவப்படும் என்றார். தமிழ் குறித்த வாக்குறுதியை வெளியிடும் போது மோடி சற்றே உணர்ச்சி வசப்பட்டார். நெஞ்சில் கையை வைத்து தமிழின் பெருமையை சொன்னார். உலகின் எல்லா மொழிகளை விடவும் மூத்த மொழியான தமிழ் நம் தேசத்தின் பெருமை, நம் அனைவரின் பெருமை. தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று மோடி அறிவித்தார். हम पूरी दुनिया में संत तिरुवल्लुवर कल्चरल सेंटर्स का निर्माण करेंगे। दुनिया की सबसे पुरानी भाषा तमिल, ये इस देश का गौरव है, हमारा गौरव है। तमिल भाषा की वैश्विक प्रतिष्ठा बढ़ाने के लिए भाजपा हर प्रकार के नए उपक्रम शुरू करेगी, प्रयास करेगी। हमारे देश में टूरिज्म का जो पोटेंशियल है उसे भी अनलॉक किया जाना बाकी है। भाजपा द्वारा विश्व प्रवासी ग्लोबल टूरिस्ट को மோடி பிரதமரானதிலிருந்தே எங்கு சென்றாலும் தமிழ் மொழியின் பழமை குறித்தும் திருவள்ளுவரின் பெருமை குறித்தும் தவறாமல் பேசி வருகிறார். பிற நாடுகளுக்கு பேச சென்றாலும் மற்ற மாநிலங்களிலும் கூட தமிழின் பெருமையை உணர்ச்சி மிகுதியுடன் சொல்வார். எப்போது தமிழகம் வந்தாலும் தமிழில் பேசிதான் தனது உரையை துவங்குவார். சமீபத்திய வருகையின் போது தன்னால் தமிழில் பேச முடியவில்லையே என்று மிகவும் வேதனைப்பட்டார். என்னால் முழுமையாக தமிழில் பேச முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று தமிழ் மக்களிடம் சொன்னார். இருப்பினும் அவர் தேர்தல் அரசியலுக்காக தான் தமிழை தூக்கி பிடிப்பதாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இப்படி ஒரு சூழலில் தமிழை உலகம் முழுவதும் பரப்புவோம், திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியிலேயே மோடி சொல்லி இருப்பது எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்துக்கு விழுந்த சம்மட்டி அடி என்று பாரதிய ஜனதாவினர் சொல்கின்றனர். மோடி தேர்தலுக்காக தமிழ் பெருமை பேசுகிறார் என்றால் அவர் தமிழகத்தை தாண்டி இதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர் பிற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் கூட தமிழை பெருமையாக பேசுகிறார் என்றும் பாரதிய ஜனதாவினர் கூறினர்.